வணக்கம் மக்களே, வெல்கம் டு எலெக்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு செலிப்ரிட்டி பற்றி தான் பேச போகிறோம். இந்த செலிப்ரிட்டி யாருன்னு நீங்கள் வீடியோட டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். நான் ரொம்ப பில்டப்லாம் கொடுக்கல, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் என்ற எம்ஜி ஆகஸ்ட் 1958 இந்தியானாவில் இருக்கிற கேர் என்ற இடத்துல தான் பிறந்தார். மைக்கேல் சின்ன வயசுலேருந்தே அவரோட மியூசிக் கரியரை ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் தன்னோட பிரதர்ஸும் சேர்ந்து உருவாக்கின ஒரு பேண்டு தான் ஜாக்சன் 5. இந்த பேண்டோட லீட் சிங்கர் நம்ம குட்டி மைக்கேல் தான். இவங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியும் கெமிஸ்ட்ரியும் கேட்சியான பாடல்களாலும் 1970s இந்த பேண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஜாக்சன் வளர்ந்த பிறகு அவர் பேண்டை விட்டு சோலோ கரியர் பர்சியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சூப்பரான சார்ட் பஸ்டர்ஸான ஆல்பம் கொடுத்தாரு. முக்கியமாக 1982 ரிலீஸ் பண்ண த்ரில்லர்ன்ற ஆல்பம் அவரோட கரியர்லேயே மிகவும் வெற்றி உள்ள ஆல்பம். அதில் உள்ள பாடல்களான பில்லி ஜீன், த்ரில்லரோட மியூசிக் வீடியோஸ் அது வரைக்கும் பார்த்த மியூசிக் வீடியோஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருக்குமா. போக போக மைக்கேல் அவரோட யூனிக்கான எமோஷனல் அக்ரெசிவான வோக்கல் ரேஞ்ச்னால தன்னோட மற்ற கான்டெம்பரரிஸ்லேருந்து அவருக்குன்னே ஒரு ஸ்பேஸாக உருவாக்குனார். ரசிகர்கள் அவரை கிங் ஆஃப் பாப்ன்ற பட்டத்தை கொடுத்து ஆதரித்தாங்க. ஆஃப் த வால், பேட் அண்ட் டேஞ்சரஸ் மாதிரியான ஆல்பமில் கொடுத்து அவர் பாப் மியூசிக்கை உலகம் பூரா அறிவிக்கப்படுற மாதிரி வேற லெவல் ரெகக்னிஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட்னா அதில் பிரமாதமான சிங்கிங், சூப்பரான டெக்னாலஜி, மூவ் வாக்லாம் கம்பல்சரியாக இருக்குன்ற ஒரு லெவலுக்கு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணார். ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியும் இவர் லைஃப்லேயும் கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்திருக்கு. மீடியாவில் அவரோட ஸ்கின் லைட் ஆனதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணதுக்கும் ரொம்ப கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. 1990s அண்ட் 2002 சைல்ட் செக்ஸுவல் அப்யூஸ்க்காகவும் அலிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் 2005 இதே தொடர்ந்து கேஸும் கூட ஆச்சு. இப்படி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி பாப் மியூசிக், பாப் கல்ச்சர்லாம் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் யாருக்கும் மறக்கவே முடியாது. நிறைய சேரிட்டிலாம் பண்ணார். புது ஆர்டிஸ்ட்க்கு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இன்னும் இருக்கார். ஆனால் சில நல்ல விஷயங்கள் அதிக நேரம் இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி ஜூன் 25, 2009 அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். தன்னோட கிங் ஆஃப் பாப்ன்ற பட்டத்தை இந்த பூமியில் விட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜில் இவ்வளோ ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இனிமேல் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி மைக்கேல் ஜாக்சன். இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாரும் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.